க்ளீனாக இல்லை, யூ நோ தட். புரியுது புரியுது புரியுது. ஓகே, நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிட்டுலாமா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸு. தேங்க்ஸ்ண்ணா. நல்லா ஓகேண்ணா? நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் ரொம்ப நல்லா ஷோ பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆமாம், நிஜமாக நான் கேள்விப்பட்டேன். நான் இல்லை, நான் போன வருஷம் ஃபஸ்ட்டு அந்த விஜேஸ்னு வச்சுருந்தீங்கல்ல, அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட் நாள் எடுத்து வெளியே வச்சிட்டிங்க. அதையே வெளியே வச்சு அதை வச்சு ஒரு ஷோ பண்ணிட்டோம். நீங்கள் விஜய் சேதுபதினு வச்சிங்க, நான் விஜய் சபரின்னு வச்சு ஒரு ஷோ போட்டேன். அப்படியா? வெரி குட். தேங்க்யூ. உங்களுக்கு தெரிஞ்ச புள்ள. தேங்க்ஸ். ஓகே, அப்படி இத்தனை கண்டெஸ்ட்லாம் வச்சு பண்ணியிருக்கீங்கல்ல நீங்கள்? ஆமாண்ணா. போல் உங்களை பற்றி ஏபி ஒன்று பார்த்துருவோம். சரி. எனக்கு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்குது. கமா. எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை நாளாக உங்கள் டிவியில் என்னை சக்தியாக பார்த்துருப்பீங்க, வேலனா பார்த்துருப்பீங்க, ரோஹித் சாரதியாக பார்த்துருப்பீங்க. இனிமேல் சபரியாக பார்க்க போகிறீங்க. என்னோட சொந்த ஊர் வந்து சேலம். எங்கள் அப்பா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வாதியார், ரிட்டையர் ஆகிட்டாரு. எங்கள் அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு அக்கா. இதுதான் எங்களோட ஃபேமிலி. அக்காவை பற்றி சொல்லணும்னா, அக்கா என் லைஃப்பில் ரொம்ப ஒரு மேஜரான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். அவள் படிக்கணுமா இல்லை அந்த காசை வச்சு நான் படிக்கணுமான்னு யோசிச்சப்ப, அவளுக்கு அந்த காசு வேணாம், அந்த காசு தம்பியை படிக்க வைங்கன்னு சொன்னதுனால தான் என் லைஃப் சேஞ்சிங்கே நடந்தது. அதனால தான் நான் சென்னை வந்தேன். அதனால தான் எனக்கு மீடியா எக்ஸ்போஷர் வந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் உங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஐடி வேலைக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு நான் அப்படி இண்டஸ்ட்ரி மாற போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னப்ப, எங்கள் அப்பாட்ட நான் ரொம்ப பயந்து தான் சொன்னேன். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்பா, நீ தெளிவாக இருக்கியா, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு அவர் கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். இவன் இந்த ஃபீல்டுக்கு வந்து என்ன பண்ணுவான், அப்பா அம்மாவுக்கு என்ன பார்ப்பான்னு நினச்சாங்க. ஆனால் எங்கள் பையன் வந்து எனக்காக எவ்வளவோ எங்களுக்காக செஞ்சுருக்கான். நான் போட்டிருக்கிற செயின் கூட என் பையனுடைய வருமானத்தில் அதெல்லாம் எனக்கு செஞ்சு போட்டான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம இந்த ஃபீல்டு மாறணும்னு எடுத்தோன்னெல்லாம் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கேன், நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன். கல்யாண முதல் காதல் வரை அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு. ஒரு சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க, அப்புறம் கூப்பிட்டாங்க, அப்புறம் அந்த கேரக்டர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரவண மீனாட்சி ரியோ பண்ணால, அதுக்கு போயிருந்தப்ப பார்த்தா அதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு வேற படத்துக்கு வந்து மீசியை சேவ் பண்ண, இந்த படத்துக்கு நீ சரியில்லப்பா அப்படின்னு அதுக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன, சினிமாலையும் சரி எல்லாத்துலையும் பார்த்தா அந்த ஸ்க்ரீனோட ஓரத்திலே இருந்துட்டு இருப்போம். இப்படி ஓரமாக போயிட்டு இருக்க நம்மளை வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் மட்டும்தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுதான் விஜய் டிவி கொடுத்த வேலைக்காரன் சீரியல். பின்னாடி நின்று இருந்த என்ன, நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடம் மறக்கவே முடியாது. வாழ்க்கையை திறப்பி போட்டு ஒரு மாதிரி வேற லெவலா இருந்த மாதிரி இருந்தது. ஏன் பிக் பாஸ் அப்படின்னா, எங்க பார்த்தாலுமே இது வரைக்கும் சக்தி தம்பி எப்படி இருக்கீங்க, வேலன் நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் நடிச்ச கேரக்டரா பார்த்து பேசியிருக்காங்க. ஆனா என் கேரக்டரை பார்த்து சபரியா இன்னும் யாருக்கும் மக்கள் மனசுல இன்னும் பதிலையோ அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அந்த மக்களோட இன்னும் ஒன்றி போறதுக்கு வந்து பிக் பாஸ் விட்ட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பிக் பாஸ் மூலியமா உங்க சபரியா உங்க வீட்டுக்குள்ள வர போறேன். ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். ஏத்துக்கோங்க. தப்பு செஞ்சா அப்படி தட்டி திருத்தி விட்டுருங்க. சிறப்பு சபரி, ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருந்தது. பேச கேட்டு நல்லா இருந்தது. உங்கள் அப்பா அம்மாவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அம்மா உட்காருங்கம்மா, ப்ளீஸ் உட்காருங்க. எதை உங்கள் பையன் சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லும் போது நீ தைரியமாக இருக்கிறியா, உனக்கு சரின்னு படுதானே எந்த இடத்துல தோணுச்சு உங்களுக்கு சபரி மேலே? எங்கள் அப்பா ஒரு நாடக கலைஞர். ஓகே. 25-30 வருஷமாக நாடகம் நடித்தவர். ஓகே. அதனுடைய தென் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம். ஆமாங்க. அப்போ உங்கள் பையனோட உருவத்தில் உங்கள் அப்பா பார்க்குறீங்க. ஆமாங்க. அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சிறப்பு. ஓகே, அம்மாட்ட கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், சபரி பற்றி சொல்லுங்கள். எப்பவுமே அவனுடைய கஷ்டத்தை எங்ககிட்ட சொன்னதே இல்லைங்க சார். சிறப்பு. நீங்கள் சொல்லுங்கள். எல்லார் குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் பிக் பாஸ். சிறப்பு. அம்மா இல்லை, சிறப்பா. தேங்க்ஸ் மேம். அப்படியே போங்க. சரி, அங்கே போய் நில்லுங்க. இருங்க. உங்கள் முன்னாடி ஒரு ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லையும் பேட்ச் இருக்கா? ஆமாம். ஓகே, அதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்க. அதுதான் வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிற முதல் ஆட்டமே.
அம்மா மேலே ரெட் வருது, அதனால ரெட் எடுத்துக்கிறேன். எத்தனை சீரியல் நடிச்சிருக்கீங்க? 3 சீரியல்ண்ணே. ஓகே. அம்மா அழாதீங்க, திருப்பி திருப்பி ஓட்டு கேட்பாங்க எங்கள் சேனலில். சிறப்பு. தேங்க்ஸ்ண்ணே. ஜாலியாக விளையாடுங்க, சிந்திச்சு விளையாடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணே. பை. வரேம்மா. ஆமாம், அழாதீங்க. கவலையே படாதீங்க, உங்கள் பையனை பத்திரமா பார்த்து போனாங்க. ஓகே தானே? மீண்டும் அடுத்த கான்டெஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். சபரி பிரதர். உங்களை சபரினை கூப்பிடலாமா இல்லை அண்ணன் கூப்பிடலாம்? இல்லை சபரின் கூப்பிடலாம். நல்லா இருக்கு. பாரு எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்ணாடி இல்லாம கண்டுபிடிக்க மாட்டீங்களா? வணக்கம். சூப்பர். சபரி. சபரி சபரிங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா அப்ப சாப்பாடு கிடைச்சிடும். இதனாலே நீ வந்து சமைக்க கூடாதுக்கா. இல்ல சமைச்சிருக்கா. ஓகேவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாரா நீங்க சபரின்னு கூப்பிடலாம், நீங்க வேற.